சுவாதி நட்சத்திரம். சுவாதினாலே ராகு பகவானோட நட்சத்திரம். ராகு பகவானாலே மாயை. அதிகமாக மாயையை சிக்கிக்கொள்ளும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு ஹாப்பி அட்மாஸ்பியராக தான் இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உறவுகளுடன் ஒரு சங்கமம் அப்படின்ற மாதிரி குடும்பத்தோட ஒரு சங்கமம், உறவுகளோட சங்கமம், வீடே வந்து ஏதாவது சுப நிகழ்ச்சி போல் இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மனம் விரும்பி அந்த வாழ்க்கை துணையை மாப்பிள்ளை பார்க்குறது, இந்த மாதிரியான ஏதாவது சுப நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது அண்ணன் அக்கா அந்த உறவுகள் எல்லாமே ஒன்றிணைக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ அது இப்போது உறவுலாம் ஒன்றிணைறாங்களோ அங்கே ஒரு பிரச்சனையும் இருக்கும் என்பது சுவாதி நட்சத்திரம். ஏன்னா ஆரம்பம் நல்லா ஸ்மூத்தாக போகும், கடைசியில் போகும்போது ஒரு சின்ன மன வருத்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஸோ அதனால் இதனால் என்னென்னாக்கா ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். வேலை சார்ந்த விஷயத்தில் அந்த எதிர்பார்த்த அந்த விஷயத்தை அந்த குறித்த டைமில் பண்ண முடியல. வேலையில் பார்த்தீங்கன்னா லீவ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 5 நாள் லீவ் கேட்டிங்கன்னா ஒரு 4 நாள் லீவு தான் கொடுப்பேன். இதனாலே ஒரு மன அழுத்தம் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சூழ்நிலைகள் எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வந்து நிறைய விஷயங்கள் வெளிநாடு பயணம் போகும்போது அது மட்டும் கொஞ்சம் தடையாக இருக்கும். ஸோ அந்த வெளியூர் ரொம்ப நீண்ட தூரம் பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா இந்த காலத்தில் நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணிங்கன்னா இந்த புக்கிங் கேன்சல் ஆகுது, புக்கிங் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறது. ஸோ நிறைய பேர் இந்த இப்போ ட்ரெயின்லலாம் புக் பண்ணான்னு வச்சிங்களேன், எப்போதும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் புக் பண்ணால் கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த காரில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட் கடைசியில் பார்த்தா வெயிட்டிங் லிஸ்ட்டு 5ல் வந்து நின்று போயிடும். ஸோ ஏன்னா டிக்கெட் வந்து கன்ஃபார்ம். அதனால் என்னென்னாக்கா கன்ஃபார்ம் ஆனால் ட்ராவலை கொஞ்சம் இது பண்ணுது. அதே மாதிரி நீண்ட தூர பயணம் போகும்போது கொஞ்சம் எங்களுடைய உடைமைகளெல்லாம் சரியாக வச்சுருக்கீங்களா என்பதை கொஞ்சம் கவனிச்சுட்டு போகணும். நிறைய பேர் இந்த காலத்தில் நண்பர்களுடன் வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்புகளையும் கிரக அமைப்பு இருக்கும். நிறைய பேர் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு போவாங்க. ஆன்மீகம்னா நிறைய பேர் இந்த காலத்தில் பெருமாள் கோயில் வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா மனம் விரும்பி ஒரு அரசியல்வாதியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, இல்லை தலைவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் ஆஃபீஸில் கூட பார்த்தீங்கன்னா உங்களை சுப்பீரியர் பாஸை அவரை கூட இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் சந்திப்பாங்க. அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள், அந்த மீட்டிங், அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் துலா ராசிகளில் நிறைய மகிழ்ச்சிகரமான விஷயம் இருந்தாலும் வேலையில் ஒரு சிறிய அழுத்தம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும். குறிப்பாக என்னென்னா திருமணம் ஆகணுன்ற மாமியாரால் ஒரு சின்ன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் வந்து போகும். ஸோ அதனால் துலா ராசிக்காரர் இந்த 2 விஷயத்தை மட்டும் சரி பண்ணிங்கன்னா அப்போ தான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.